श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அத சதுர்த்தோத்யாயः ஞானகர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். இமம் விவஸ்வதே யோகம், அதாவது சூரிய பகவானை விவஸ்வான் என்று நம்ம அழைப்போம். அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுக்கு தான் இந்த உபதேசத்தை நான் முதலில் செய்தேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ இந்த ஒரு உபதேசமானது, இந்த ஆத்மா என்றால் என்ன, அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி நம்ம சாங்கிய யோகத்தில் பார்த்தோம். கர்மா எப்படி செய்யணும், அந்த செயல்களை எப்படி செய்யணும் என்று 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் பார்த்தோம். இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாமும் படித்துட்டு வரோம், நமக்கும் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இந்த பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். நம்ம எல்லாருமே நினைப்போம், அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் செய்த அந்த உபதேசம், அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு சம்வாதம், அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த பகவத்கீதை என்று நினைப்போம். ஆனால் கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஒரு உபதேசத்தை நான் உனக்கு தான் முதல்ல பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் உனக்கு தான் இப்போ தான் பண்ணுறேன் என்று நினைக்காதே அர்ஜுனா. இந்த ஒரு உபதேசத்தை பல நூற்றாண்டுகள் முன்னாடி, பல யுகங்கள் முன்னாடி நான் நம்மளோட விவஸ்வான் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு செய்தேன். அந்த சூரிய பகவானுக்கும் நான் ஆத்மா என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன, இந்த ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, கர்மாவை எப்படி செய்யறது ஆகிய பல விஷயங்களை இப்போ நான் உன்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இப்படி நம்ம கிருஷ்ணர் சொல்லிட்டு அடுத்த லைனை சொல்கிறாராம், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்மான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். இப்படி நம்ம கிருஷ்ணர் இந்த ஒரு உபதேசத்தை முன்பு ஒரு காலத்தில் நம்மளோட சூரிய பகவானுக்கு சொல்கிறார். அப்புறம் சூரிய பகவான் யாருக்கு சொன்னார் என்ற ஒரு கேள்வி வரும்போது விவஸ்மான் மனவே பிராஹக, சூரிய பகவான் மனுவுக்கு சொல்கிறாராம். மனு இக்ஷ்வாகவே ப்ரவீத். மனு நம்மளோட இக்ஷ்வாக்கு என்கிற அந்த ஒரு அரசருக்கு சொல்கிறாராம். இக்ஷ்வாக்கு என்கிற அரசர் நம்ம ராமர் பிறந்த அந்த ஒரு குலம், இக்ஷ்வாக்கு குலத்தில் தோன்றிய அரசர். அப்பேற்பட்ட அந்த இக்ஷ்வாக்கு அரசருக்கு மனு சொன்னார், இந்த ஒரு உபதேசத்தை மனு செய்தார். மனுவுக்கு யார் இந்த உபதேசத்தை செய்தார்? மனுவுக்கு நம்மளோட சூரிய பகவான் உபதேசத்தை செய்தார். அந்த சூரிய பகவானுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? நம்ம கிருஷ்ணர்கிட்டேருந்து தான் வருது. அவர் முன்பொரு காலத்தில் சூரிய பகவானுக்கு கொடுத்த அந்த ஒரு உபதேசம், அந்த ஒரு ஞானத்தை சூரிய பகவான் மனுவுக்கு தரார். மனு நம்மளோட இக்ஷ்வாக்கு என்கிற அரசருக்கு தரார். அதனால் இப்படி இவர் ஒருத்தருக்கும் நம்மளோட பகவான் ஏன் தரணும், பகவான் ஏன் நம்ம சூரிய பகவானை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டு இதை கொண்டு போய் மனு கிட்ட சேர்க்க வேண்டும், மனு கிட்ட தந்ததுக்கப்புறம் மனு கிட்ட போயிட்டு நீ இதை கொண்டு போய் இக்ஷ்வாக்கு கிட்ட சேர்க்க வேண்டும் என்று நம்ம கிருஷ்ணர் நம்மளோட பகவான் ஏன் சொல்லணும் என்றால், எந்த ஒரு விஷயமான எந்த ஒரு ஞானமாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் என்றால் அந்த ஒரு விஷயத்தை தனியாக நம்மளால் கற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக அதை யாராவது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து அந்த ஒரு ஞானத்தை நம்ம மனதில் வைத்து கொண்டால்தான் அந்த ஞானம் நிலைத்து நிற்கும். அதனால் எந்த ஒரு ஞானத்தையுமே நம்மளால் சொந்தமாக கற்றுக்கலாமே என்று நம்மளால் நினைக்கவே முடியாதாம். எந்த ஒரு ஞானமும் பின்பொரு காலத்தில் நம்மளுக்கு அடுத்து வரும் காலங்களில் நம்மளுக்கு அது உதவியாக இருக்கணும் என்றால் அந்த ஞானத்தை சரியான ஒரு ஆச்சாரியன், சரியான ஒரு குரு கிட்ட தான் அதை கற்றுக்கணும். இப்படி இக்ஷ்வாக்கு தன்னோட குருவாக மனுவை ஏற்றுண்டார். அதனால் மனு கிட்டேருந்து அந்த உபதேசத்தை வாங்கினார் இக்ஷ்வாக்கு. மனு சூரிய பகவானை தன்னோட குருவாக ஏற்றுண்டார். அதனால்தான் சூரிய பகவான் மனுவுக்கு அந்த ஒரு உபதேசத்தை தந்தார். ஆனால் சூரிய பகவானோ அந்த பரமாத்மாவாகிய பெருமாளையே தன்னோட ஆச்சாரியனாக, தன்னோட குருவாக ஏற்றுந்த காரணத்தினால் பெருமாள் அந்த ஒரு உபதேசத்தை, அந்த ஒரு ஞானத்தை நம்மளோட சூரிய பகவானுக்கு தந்தார்.
அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு பக்கம் இந்த இந்த ஒரு உபதேசத்தின் வரலாறு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு உண்மையான ஒரு தத்துவம் வர்றது, எந்த ஒரு ஞானத்தையும் சரியாக முறையாக ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஒரு குரு கிட்ட கற்றுக்கணும் என்ற ஒரு தத்துவம் நம்மளுக்கு தெரிய வருது. பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் முதல் ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.